ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட 14வது வாரத்துக்கான கடைசி நாள் ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்றைய வீடியோக்குள்ள வந்து போகலாம். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் கண்டஸ்டன்ட் யார், ஏன், எதுக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணிங்க அப்படின்னா நானும் படித்து தெரிஞ்சுப்பேன். இப்போ நம்பர் 1 பொசிஷனில் நம்முடைய முத்துக்குமரன் அவர்கள் தான் வந்து இருந்துகிட்ருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2,18,957 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 33.32% வந்து இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய முத்துக்குமரன் அவர்கள். ஸோ இவர் வந்து அடித்து தும்சம் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் 3 லட்சம் வாக்குகள் வந்து கடந்துருவார் அப்படின்னு சொல்லி தான் அவங்களுடைய ஃபேன்ஸ்லாம் வந்து எதிர்பார்த்தாங்க. பட் 3 லட்சம் வாக்குகள் வந்து கடக்க முடியல. இருந்தாலும் நம்பர் 1 பொசிஷனில் இருந்து 2 லட்சம் வாக்குகளை வந்து கடந்திருக்காரு. அதுக்கடுத்த செகண்ட் பொசிஷனில் சௌந்தர்யா அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1,17,546 ஓட்டுகளாகும். பட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 17.89% வந்து இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய சௌந்தர்யா அவர்கள். ஸோ இவங்களும் வந்து அட்டகாசமான ஒரு கேம் பிளே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஓட்டிங்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக வந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் டைட்டில் வின் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மிகப்பெரிய அளவில் சந்தேகமாக தான் வந்து இருந்துகிட்ருக்கு. பட் பொறுத்து வந்து பார்ப்போம், என்ன வேணாலும் நடக்கலாம், அது வந்து நம்மளால் சொல்லவே முடியாது. அடுத்து தான் 3வது பொசிஷனில் நம்முடைய ஜாக்லின் அவர்கள் இருந்துகிட்ருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 68,893 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 10.48% வந்து இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய ஜாக்லின் அவர்கள். ஸோ ஜாக்லின் இந்த வாரத்தில் ஏகப்பட்ட ஃப்ளக்சுவேஷனை வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க. சொல்லப்போனால் டேஞ்சர் ஜோனுக்கெல்லாம் வந்து போயிட்டு இப்போது ஒரு ஸ்டெடியான வாக்குகளை வாங்கி ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயராகவும் வந்து இருந்துகிட்ருக்காங்க. அண்ட் சேஃபர் ஜோன்லேயும் வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அதனால் இந்த வாரம் அவங்க எவிக்ட் ஆகிறதுக்கான எந்த வாய்ப்புகளும் வந்து இல்லை. டாப் 5 வரதுக்கான எல்லா வாய்ப்புகளும் வந்து இருந்துகிட்ருக்கு. அதுக்கடுத்த 4th பொசிஷனில் விஜய் விஷால் அவர்கள் வந்து இருந்துட்டுருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 67,841 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 10.32% இருந்துட்டுருக்காரு நம்மளுடைய விஜய் விஷால் அவர்கள். ஸோ இவரும் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஃப்ளக்சுவேஷன்ஸை வந்து சந்தித்தார். சொல்லப்போனால் டேஞ்சர் ஜோன் போனார், எவிக்ட் ஆகுவார் அப்படின்னு சொல்லிலாம் எதிர்பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு பூமப் வந்து கிடைச்சது மட்டும் இல்லாமல் நல்ல வாக்குகளாகவும் அது கன்வெர்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே நியூட்ரல் ஆகிட்டார். இருந்தாலும் இப்போதைக்கு சேஃபர் ஜோன் வந்து இருந்துகிட்ருக்காரு. அதுக்கடுத்தா 5th பொசிஷனில் நம்மளுடைய தீபக் அவர்கள் வந்து இருந்துகிட்ருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 64,790 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 9.86% வந்து இருந்துகிட்ருக்காரு நம்மளுடைய தீபக் அவர்கள். ஸோ தீபக் பொறுத்தவரையிலும் ஒரு நல்ல பிளேயர், ஒரு சூப்பரான ஒரு பிளேயர், ஸ்மார்ட்டான ஒரு பிளேயர், ஏன் அதுக்கப்புறம் சேஃபர்டாக வந்து விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் அப்படின்னு கூட வந்து நம்ம சொல்லிக்கலாம். எத்தனை வேணாலும் வந்து சொல்லிக்கலாம். பட் எண்ட் ஆஃப் தி டே தீபக் அவர்கள் ஒரு அட்டகாசமாக தான் வந்து விளையாடிட்டு இருந்தார். அண்ட் ஓட்டிங்ஸும் வந்து பார்த்திங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு தான் வந்து சொல்லணும். பட் இப்போதைக்கு டேஞ்சர் ஜோனில் வந்து இருக்காரு. எவிக்ட் ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் வந்து இருந்துகிட்ருக்கு. அதுக்கடுத்து 6வது பொசிஷனில் அருண் பிரசாத். அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 9.83% வந்து இருந்துகிட்ருக்காரு நம்மளுடைய அருண் பிரசாத் அவர்கள். ஸோ இவரும் வந்து ஒரு நல்ல வாக்குகள் வந்து வாங்கியிருக்காரு. இதுக்கு முன்னாடியெல்லாம் 7%, 7.5% வாங்கிட்டு இருந்த அருண் பிரசாத் இப்போ கிட்டத்தட்ட 10% வாக்குகளோடு வந்து முடிச்சிருக்காரு இந்த வாரம் வந்து. ஆனாலும் வந்து டேஞ்சர் ஜோனில் தான் வந்து இருந்துகிட்ருக்காரு. இவர் எவிக்ட் ஆகிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் வந்து இருந்துகிட்ருக்கு. அதுக்கடுத்து அருண் பிரசாத்தை தொடர்ந்து நம்மளுடைய பவித்ரா ஜனனி அவர்கள் இருந்துகிட்ருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 54,530 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 8.3% இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய பவித்ரா ஜனனி அவர்கள். ஸோ இவங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்டகாசமான ஒரு கேம் பிளேயர் தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. மற்றவங்களை விட கம்பேர் பண்ணும்போது ஒரு 10,000 வாக்குகள் வந்து வித்தியாசத்தோடு வந்து இருந்துகிட்ருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பவித்ரா அவர்கள் வந்து எவிக்ட் ஆகி வெளியே போகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் வந்து இருந்துகிட்ருக்கு. அண்ட் 100% நம்ம வந்து அடித்து சொல்லலாம் பவித்ரா எவிக்டட் அப்படின்னு சொல்லி. ஆனால் இவங்க வந்து எவிக்ட் ஆகிறாங்க. ஓகே, ஒரு எவிக்ஷன். அண்ட் இன்னொரு எவிக்ஷன் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அப்படி இன்னொரு எவிக்ஷன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து அருண் பிரசாத், தீபக் அண்ட் விஜய் விஷால் இவங்க 3 பேருமே வந்து இருந்துகிட்ருப்பாங்க. இந்த 3 பேரில் யாரை வேணாலும் எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பலாம். அண்ட் ஃபேர் அண்ட் அன்ஃபேர் எவிக்ஷன்ஸ், ஸோ இந்த மாதிரி எது வேணாலும் நடக்கலாம். ஸோ அதனால் கெட் ரெடி ஃபார் எவ்ரிதிங். ஓகேங்களா? ஸோ இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருசாக வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எவிக்ஷன்ஸ் பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ணணும். நான் முன்னையே சொன்ன மாதிரி பவித்ரா அவர்கள் எவிக்ட் ஆகிறதுக்கு எல்லா சாத்தியக்கூறுகளும் வந்து இருந்துகிட்ருக்கு. ஏன்னா மற்றவங்களை விட இவங்க கம்பேரிட்டிவ்லி வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 10,000 வாக்குகளுக்கும் மேலான வாக்குகள் வந்து வித்தியாசத்தோடு வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஒருவேளை சிங்கிள் எவிக்ஷனாக இருந்தது அப்படின்னா பவித்ரா மட்டுமே எவிக்ட் ஆகுவாங்க. ஆனால் பிக் பாஸ் அவர்கள் இதை எப்படி கொண்டு போகிறாரு அப்படிங்கிறத ஒரு பெரிய கேள்விக்குறியாக வந்து இருந்துகிட்ருக்கு. ஏன்னா ஆல்ரெடி டாப் 8 கண்டஸ்டன்ட் கூட வந்து
காம்பீட் பண்ணும் அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு எக்ஸ் கண்டஸ்டன்ட் 8 பேர் வந்து உள்ளர கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து உள்ளர கொண்டு வந்தாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த 8 பேருக்கு அந்த 8 பேர் போட்டி போட்டு ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஆனால் அது எதன் அடிப்படையில் வந்து பண்ண போகிறாங்க எதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுசாக வந்து பிக் பாஸ் அவர்கள் வந்து சொல்லவே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கமாக எல்லா சீசன்களிலும் பணப்போட்டி வந்து 14வது வாரத்தில் வந்து வைப்பாங்க. பட் இந்த சீசனை பொறுத்த வரலையும் அந்த பணப்போட்டியை பற்றி எதுவுமே வந்து இன்னுமே வந்து பேசாமலே வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அதனால் இதுக்கப்புறம் பணப்போட்டி வருமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ அதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரீப்ளேஸ்மெண்ட் தான் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையையும் அண்ட் சர்ச்சையும் வந்து ஏற்படுத்த போகுது. நான் கூட வந்து சும்மா ஒரு ஏதோ சுவாரஸ்யத்துக்காக வந்து சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எதிர்பார்த்தேன். ஆனால் அப்படி இல்லை. பிக் பாஸ் அவர்களது இந்த ஆடி ஆட்டம் என்ன அப்படிங்கிற டான்ஸ் ப்ரோக்ராம் வந்து முடிஞ்சு இல்லையா டாஸ்க்கு, அந்த டாஸ்க்கு அப்புறம் கூட வந்து பிக் பாஸ் அவர்கள் நாளைக்கு தெரியும் ரீப்ளேஸ்மெண்ட் யாரெல்லாம் ஆக போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் அந்த கான்ஃபிடென்ட் வந்து இருக்குது, கண்டிப்பாக ரீப்ளேஸ்மெண்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா கரெக்டாக தெரிஞ்சிருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எபிசோட் முடியும் போதும் இதை பற்றி வந்து சொல்லியிருப்பாங்க, ரீப்ளேஸ்மெண்ட் வந்து நாளைக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து கம்பல்சரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுது. ஸோ ஒருவேளை ரீப்ளேஸ்மெண்ட் வந்து 2 பேரை வந்து பண்ணுறாங்க அப்படின்னா எவிக்ஷன் வந்து ஒரு சிங்கிள் எவிக்ஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகளும் எவிக்ஷனே இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருந்துகிட்ருக்கு. ஆனால் அந்த ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுனால ஆட்டத்தில் ஏதாவது சேஞ்சஸ் நடக்குமா, அந்த டைட்டில் வின்னர் ஆகிறாங்க இல்லையா அதில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் வந்து சுத்தமாக கிடையாது அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா உள்ளேயே ஆல்ரெடி வந்து 8 பிளேயர்ஸ் வந்து இருந்துகிட்ருக்காங்க. அந்த 8 பிளேயர்ஸில் வந்து 2 பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா டாப் 2 கண்டஸ்டண்ட்டாக வந்து இருந்துகிட்ருக்காங்க. அந்த 2 பேரில் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வரைக்குமே வந்து ரேஸே வந்து ஓடிட்டுருக்கு. அதுக்கிடையில் வந்து எக்ஸ் கண்டஸ்டண்ட்டை உள்ளர கொண்டு வந்து அதுக்கப்புறம் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆப்ஷனை கொண்டு வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்கள அடுத்த வாரத்துக்கு கொண்டு போய் அவங்களுக்கு ஓட்டிங்ஸை வாங்கி டைட்டில் வின் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறது சாதாரணமாக நம்மளால் எடுத்துக்கவும் முடியாது, சாதாரணமாக நடந்துடவும் முடியாது. ஏன்னா அந்த 2 பேரை தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய 6 பேருமே வந்து பொட்டன்ஷியலி ஏதோ ஒன்று பண்ணியிருக்கிறதுனால தான் இத்தனை நாட்கள் வந்து உள்ளர வந்து இருந்திருக்காங்க. அவங்களாலே வந்து அந்த டாப் 2 கண்டஸ்டன்ட் வந்து பீட் பண்ண முடியல, ஓட்டிங்ஸை பெருசாக வாங்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் எக்ஸ் கண்டஸ்டன்ட் வந்து அதுவும் இந்த வாரத்தில் வந்து பெருசாக எதுவுமே இல்லை, சொல்லப்போனால் டாஸ்க்கோ இல்லை எதுவுமே இல்லாததுனால 2 பேரை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியும் ஒன்றுமே வந்து நடக்க போகிறதில்ல. அதுக்கு வந்து அட்லீஸ்ட் அந்த 2 பேரை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாமல் 14 வாரங்கள் இவங்க வந்தாங்கப்பா சும்மா விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி விட்டாங்கன்னா கூட அவங்க மனசளவில் வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷப்படுவாங்க. இல்லை எவிக்ட் ஆகி வெளியே போனால் கூட ஓகே நான் எவிக்ட் ஆகிட்டேன் பரவாயில்ல 14 வாரங்கள் வந்தேன் அப்படின்னு சொல்லி அட்லீஸ்ட் ஒரு மனசில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சந்தோஷமாவது வந்து இருக்கும். அதையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக் பாஸ் அவர்கள் வந்து விடமாட்டார் போல். இல்லை அப்படிலாம் கிடையாது, நான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியே தீருவேன் அப்படிங்கிறதுல கங்கணம் கட்டிட்டு சுற்றிட்டு இருக்காரு. இப்போ ஒரு வேளை இந்த எக்ஸ் கண்டஸ்டண்டெல்லாம் உள்ளர வந்ததுக்கப்புறம் சரியான போட்டிகள் சொல்லப்போனால் வந்து ஒரு 10 டாஸ்க்கு இல்லை ஒரு 5 டாஸ்க்கு 8 vs 8 அப்படின்னு சொல்லி டாஸ்க்கெல்லாம் வந்து கொடுத்து அதில் யார் பெஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணுறாங்க, அதே மாதிரி எத்தனை டாஸ்கில் வந்து வெற்றி பெறுறாங்க, அதுவும் இந்த டாப் 8 கண்டஸ்டன்ட் வர்சஸ் இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அளவில் போட்டி வந்து நடந்திருந்தால் அது சுவாரஸ்யமாக வந்துருந்துருக்கும். சொல்லப்போனால் வந்து லாஸ்ட் வீக்கில் வந்து டிடிஎஃப் அப்படிங்கிற ஒரு டாஸ்க் வந்து நடந்தது. அந்த டாஸ்க்கு கீழே ஏகப்பட்ட சப் டாஸ்க் வந்து நடைபெற்றது. அந்த சப் டாஸ்கில் பாயிண்ட்ஸ்லாம் வேறு கொடுத்துருந்தாங்க. அந்த பாயிண்ட்ஸை வச்சு தான் டிடிஎஃப் யார் அப்படின்ற மாதிரி வந்து இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு வேலை விளையாட வச்சுருந்தாங்க அப்படின்னா பார்க்குறதுக்கும் பயங்கர சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். டிஆர்பியும் வேறு லெவலில் ஏறி இருக்கும். அதுக்கப்புறம் மக்களும் வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. சொல்ல முடியாது இப்போ சுனிதா நல்லா விளையாடி இருந்திருக்கலாம், இல்லை வந்து நம்ம சிவா இன்னும் பயங்கரமாக கூட விளையாடி இருந்திருக்கலாம், ஃபேட்மேன் ரவீந்தர் அவரும் பயங்கரமாக வந்து விளையாடி இருந்திருக்கலாம். இந்த மாதிரி யாரை வேணால் சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருந்திருக்கலாம். டாஸ்க்ப்பா சூப்பராக பண்ணாங்கப்பா, வேறு லெவல்ப்பா, இவங்களுக்கு வந்து நம்ம ஓட்டிங்ஸை போடலாம் அப்படிங்கிற மாதிரி மக்களோட மனநிலையும் வந்து பார்த்திங்கன்னா மாறி இருந்திருக்கும். சொல்லப்போனால் இப்போ ரயான் அவர்களுக்கு பெருசாக ஸ்கோப்பே வந்து இல்லாமல் தான் இருந்தது போன வாரத்துக்கு முன்னாடி வாரம் வரைக்கும். ஆனால் போன வாரத்தில் அவர் ஆடின ஆட்டத்தை பார்த்து அவருக்கு சரியான சப்போர்ட்டிங் வந்து பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து வந்து கிடைச்சது. ஓட்டிங்ஸையும் நம்ம வந்து பார்த்தோம். டான்சர் ஜோனில் இருந்த ஒரு ஆள், எவிக்ட் ஆக வேண்டிய ஒரு ஆள் சடனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டுன்னு டாஸ்க்கெல்லாம் வந்து பண்ணதுனால அவருக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு ஸ்கோப் வந்து கிடச்சிது. அது தாண்டி மக்களுடைய சப்போர்ட் வந்து பயங்கரமாக வந்து கிடச்சிது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தால் கூட மக்கள் வந்து ஏற்றிருந்துருப்பாங்க. அந்த ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து கேம்ஸ் எல்லாம் வச்சு அதில் பாயிண்ட்ஸை வந்து கால்குலேட் பண்ணி இவங்க சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிறாங்க, இவங்க அதிக பாயிண்ட் வந்து எடுத்திருக்காங்க, ஸோ அதனால் இவங்களை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் அவர்கள் சொல்லியிருந்தாருன்னா மக்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. சூப்பராக இவனுக்கு ஒரு திறமை இருக்குது, இத்தனை நாள் நம்ம வந்து கண்டுக்காமல் விட்டுட்டோம், எவிக்ட் ஆகி மறுபடியும் ஒரு சான்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஆதரவு வந்து மக்கள் வந்து கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுது. பட் இப்போ வந்து
சும்மா வந்து டான்ஸ் மாரத்தான் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க்கை வச்சு, அது விளங்காத ஒரு டாஸ்க். இதுக்கு முன்னாடி சீசன்கள்லாம் அவ்வளோ சூப்பராக டான்ஸ் ஆடுவாங்க. அவ்வளோ என்டர்டெய்னிங்காக வந்து இருக்கும் அந்த டாஸ்க்கு. அவ்வளோ ஜாலியாக வந்து இருக்கும். நம்மளே வந்து இந்த ஆடலும் பாடலும் நிகழ்ச்சிக்கு வந்து போவோம்ல, அப்போ எவ்வளோ ஜாலியாக ஃபன்னாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த சீசனில் ரொம்ப ஒர்ஸ்ட்டாக வந்துருந்தது. இதை வச்சு ரீப்ளேஸ்மெண்ட் வேறு பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறது தெரியல. அண்ட் எண்ட் ஆஃப் தி வீடியோ பவித்ரா அவர்கள் எவிக்ட் ஆகிறாங்க. அப்படி குரூஷியலாக 2 பேர் எவிக்ஷன் அப்படின்னு சொன்னாக்கா அருண் பிரசாத் அவர்களும் எவிக்ட் ஆகிறதுக்குன்னு எல்லா வாய்ப்புகளும் வந்து இருக்குது இன்ஸ்டன்ட் ஆஃப் தீபக் அவர்கள். ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.